எடப்பாடி மாதிரி எங்களுக்கு கொள்கையே கிடையாது கூட்டணி தானே, அது கொள்ளடிக்கிறதுக்காக கூட்டணி சேர்றானோ. எங்களுக்கு கொள்கைலாம் கிடையாது, நாங்கள் தேர்தலுக்கு கூட்டணினா எதுக்கு நீ தேர்தலுக்கு சேரணும், ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சியை பிடிச்சி அதுலேருந்து ஏன் ஆதரவோட தான் நீ மந்திரியாக இருக்க, எனக்கு 50 கோடி கொடு 20 கோடி கொடு திருடணும். இது திருட்டு போயிடுவோம் கூட்டணி. ஒரு 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 கட்டடத்துக்குள்ள பேங்க் உள்ளே புந்து திருடுறோன்னா 4 ஸ்டேட்டுக்காரனை சேர்ப்பான், 4 டிஸ்ட்ரிக்டுக்காரனை சேர்ப்பான், எல்லாரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக உள்ளே போய் திருடுவோம்மா. அவனுக்கு கொள்கை ஒன்லி திருட்டு தான். அதில் வேறு என்ன இருக்குது? அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் 5 ஸ்டார் பங்களா கட்டி இந்த பக்கம் நீ இதை கட்டு, காலேஜ் கட்டு, 100 பேருக்கு வேலை கொடுனா சொல்ல போகிறான். அவங்க ஒரு திருட்டு கம்பெனி. எங்களுக்கு அப்படி கிடையாது சார். எங்களுக்கு இந்த பாலிசிக்கே சம்மந்தம் இல்லை. கொள்கை ரீதியான கூட்டணி. காங்கிரஸுக்கு இந்த கொள்கை இருந்தால் பிடிச்சா இங்கே இரு, இல்லையா இதெல்லாம். இப்போ எங்களுக்கு காங்கிரஸுக்கு என்ன முரண்பாடு? இந்தி ஒழிகன்னு நாங்கள் இங்கே கிழிக்கிறோம், காங்கிரஸ்காரங்க எங்கள் கூட சேர்ந்து அவனும் இந்தி ஒழிகன்னு சொல்லிட்டு இருக்கான். நீட்டு ஒழிகை ரத்து பண்ணு நாங்கள் சொல்கிறோம், காங்கிரஸ்காரங்க எங்கள் கூட சேர்ந்து நீட்டு ஒழிகை ரத்துன்னு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எங்கள் கொள்கையோடு ஒத்து வரதுனால அது கொள்கை கூட்டணி. இந்த கொள்கைகளாம் நான் ஒத்து வர மாட்டேன்னு சொன்னால் உன் கூட்டணி இல்லை, போயிட்டே இல்லையா?